Hi guys, நான் உங்க சுதன். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா CIDR. CIDR எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு சப்டேட் மாஸ்க் ஃபார்மருக்காக தான் CIDR யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு /1 ல இருந்து /8 வரைக்கும் பார்ப்போம். வாங்க டாபிக் உள்ள போலாம். IPv4 மொத்தம் 32 பிட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. நம்மளுக்கு டெசிமல்ல பார்த்தா 4 இது பைட்ஸ் இருக்கும். அதே நம்மளுக்கு பைனரியில பார்த்தா 32 பிட்ஸ் இருக்கும். CIDR என்னன்னா கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங். மொத்த CIDRல எத்தனை நம்பர் இருக்குன்னா /1 ல இருந்து /32 வரைக்கும் இருக்கு. இப்ப IPv4ல சப்நெட் மாஸ்க் கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C 3 இருக்குன்னு சொன்னோமா. கிளாஸ் Aக்கு சப்நெட் மாஸ்க் பார்த்தா 255.0.0.0. கிளாஸ் Bக்கு 255.255.0.0. கிளாஸ் Cக்கு 255.255.255.0. கிளாஸ் A என்ன சொல்றாங்கன்னா CIDR வேல்யூ /8ன்னு சொல்றாங்க. அதே கிளாஸ் B யோட CIDR வேல்யூ என்னன்னா /16. கிளாஸ் C யோடது CIDR வேல்யூ என்னன்னா /24. இப்போ /1ல பார்த்தா நம்மளுக்கு 32 பிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிட் மட்டும் நான் நெட்வொர்க் ஐடியா மாத்துறேன். இப்போ 0னா ஃபுல்லா நம்மளுக்கு ஹோஸ்ட் ஐடி, 1னா நெட்வொர்க் ஐடின்னு சொல்றோம். இப்போ 32 பிட்ஸ்ல ஹோஸ்ட் ஐடியா இருக்கு. நான் அதில் ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் ஐடியா மட்டும் நான் நெட்வொர்க் ஐடியா மாத்துறேன். இப்போ எனக்கு ஒரு நெட்வொர்க் ஐடி பேலன்ஸ் 31 ஹோஸ்ட் ஐடியா இருக்கும். இப்போ அந்த நெட்வொர்க் ஐடியா எனக்கு 10000070 வரும். அதுக்கப்புறம் ஃபுல்லா 880 வரும். இதை நான் பைனரி இருக்கு. இப்போ நான் டெசிமலை மாத்தினா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். இது டெசிமலை பார்த்தா எனக்கு அந்த 1 எங்கே வரும்னா 128 கீழே வரும் கரெக்டா. இப்போ இந்த இடத்துல 1 இருக்குன்னா அதை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்பனா 128.0.0.0 ஈக்குவல் டு /1. இப்போ /2 பார்க்கலாம். /2னா 2 நெட்வொர்க் ஐடி. அப்போ இந்த இடத்துல 128 வரும், 64 வரும். இந்த 2 ஆட் பண்ணா எனக்கு 192.0.0.0 ஈக்குவல் டு /2. /3. அப்போ எனக்கு 32 பிட்ஸ்ல 3 நெட்வொர்க் ஐடியா மாறிடுச்சு. இப்போ 128, 64, 32 இந்த மூணுமே 1 வரும். இப்போ எனக்கு இந்த மூணுத்தையும் நான் ஆட் பண்ணா என்ன நடக்கும்? 224.0.0.0 ஈக்குவல் டு /3ன்னு சொல்றாங்க. இதெல்லாம் சப்நெட் மாஸ்க். அந்த /1க்கு 128.0.0 சொல்றது, /2க்கு 192.0.0.0 சொல்றது இதெல்லாம். நெக்ஸ்ட் /4. அப்போ 4 நெட்வொர்க் ஐடி. 128, 64, 32, 16 இந்த 4 நம்பர் ஆட் பண்ணணும். இந்த 4 நம்பர் ஆட் பண்ணா எனக்கு 240.0.0.0 வரும். இப்போ 5 நெட்வொர்க் ஐடி /5க்கு. இப்போ 128, 64, 32, 16, 8 இந்த 5 ஆட் பண்ணா எனக்கு 248.0.0.0 வரும். இப்போ /6. ஃபர்ஸ்ட் 6 நெட்வொர்க் ஐடியா கன்வெர்ட் ஆயிடுச்சு. எனக்கு இந்த 6 நெட்வொர்க் ஐடியா நான் டெசிமலா மாத்தினா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 252.0.0.0 ஈக்குவல் டு /6ன்னு சொல்றாங்க. /7. இப்போ 7 நெட்வொர்க் ஐடி. இப்போ லாஸ்ட் ஒரு இது மட்டும் ஹோஸ்டா இருக்கும், பேலன்ஸ் எல்லாம் நெட்வொர்க்கா இருக்கும் 7மே. இந்த 7த்தையும் நான் ஆட் பண்ணா எனக்கு என்ன நம்பர் வரும்னா 254 வரும். .0.0.0 ஈக்குவல் டு /7ன்னு சொல்றாங்க. இப்போ /8. ஃபர்ஸ்ட் 8 பிட்ஸோட 8 பிட்ஸுமே எனக்கு நெட்வொர்க் ஐடியா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ 8 பிட்ஸ் நான் ஆட் பண்ணா என்ன நடக்கும்னா எனக்கு ஆன்சர் 255.0.0.0 ஈக்குவல் டு /8ன்னு வந்துச்சு. இந்த சப்நெட் மாஸ்க் தான் நம்ம கிளாஸ் ஏல டிஃபால்ட்டா யூஸ் பண்றது. 255.0.0.0 /8ன்னு சொல்றாங்க. /1 ல இருந்து /8 வரைக்கும் பார்த்தா எனக்கு /1க்கு 128.0.0.0,
ஸ்லாஷ் 2க்கு 192.0.0.0 ஸ்லாஷ் 3க்கு 224.0.0.0 ஸ்லாஷ் 4க்கு 240.0.0.0 ஸ்லாஷ் 5க்கு 248.0.0.0 ஸ்லாஷ் 6க்கு 252.0.0.0 ஸ்லாஷ் 7க்கு 254.0.0.0 ஸ்லாஷ் 8க்கு 255.0.0.0